ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டைல் டேப்பை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டைல் டேப்பில் செலக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இதில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட் ஸ்டைலில் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஃபால்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டைல் நம்ம கொடுக்கும்போது அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சேஞ்சஸ் ஆகும். ஓகே, சிம்பிள் ஸ்டைலுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த க்ரீன் கலரில் ஒரு 5 ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ அது பக்கத்தில் நீங்கள் வைக்கும்போது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ ஃபாஸ்ட் மாடலிங் ஸ்டைல். அதாவது இந்த க்ரீன் கலர் இருக்கிற எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மாடலிங் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டைலை நீங்கள் பிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது. ஸோ இது மாதிரி வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஷேடை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ கலர் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ இந்த கலர் நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னாலும் டிஃபால்ட்டாகவும் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து ஃபோட்டோ மாடலிங் இதுலேயும் சில இது இருக்குது. அதுக்கடுத்து ஸ்கெட்ச் எட்ஜஸ், ஸோ ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட். ஓகே, ஸோ நம்ம ட்ரா பண்ணி ஸ்கெட்ச் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து ஸ்ட்ரைட் லைன்ஸு, அதுக்கடுத்து ஸ்டைல் பில்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ட்ராயிங்கை அப்படி நம்ம இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டைல் நம்ம கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது பெயிண்டிங் பண்ண மாதிரி ட்ரா பண்ண மாதிரி. ஸோ எல்லா இதுவும் வந்து நார்மலாக ஒரு ஃபிகரை இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ரெண்டரிங் ஆப்ஷனை எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இதில் இந்த ஹோம் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போது நான் என்னென்ன ஸ்டைல்ஸ் எல்லாம் நான் இங்கே வந்து இப்போ யூஸ் பண்ணணும் அது எல்லாமே இப்போ இங்கே வந்து காமிக்குது. ஸோ எது நான் பிக் பண்ணுறனோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம இப்போ கரண்ட்டாக என்ன யூஸ் பண்ணமோ அது இந்த இடத்துல நமக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து இது செலெக்ஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு டேப்பில் செலெக்ஷனில் இருக்கிறது. அடுத்ததாக வந்து எடிட்டிங். ஸோ எடிட்டிங்கில் போனோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 டிஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணுறது எட்ஜ் செட்டிங். ஸோ இந்த எட்ஜ் செட்டிங்கில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ் வந்து ஆன் ஆஃப். ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எட்ஜ் வந்து எல்லா எட்ஜஸுமே தெரியாது. ஸோ அவுட்லைன் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ அது நம்ம வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கடுத்து பேக் எட்ஜஸ் அப்படின்னா இன்டீரியரில். ஓகே, ஸோ இன்சைடில் நமக்கு இருக்கிற அந்த பேக் சைடு இருக்கிற எட்ஜஸ் வந்து தெரியணுமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ அதையும் நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். அடுத்தது ப்ரொஃபைல்ஸ். ஸோ ப்ரொஃபைல் வந்து நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லைட்டராக நமக்கு தெரியும். நம்ம ப்ரொஃபைலை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாடலில் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ரெண்டரிங் எடுக்கும்போது கூட ப்ரொஃபைல் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபைல் இருக்கும்போது நமக்கு அந்த விசிபிலிட்டி நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரொஃபைலோட அளவையும் நம்ம வேணும்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து டெப்த்து கியூப். ஸோ அந்த லைன்ஸோட டெப்த்து எவ்வளோ டெப்த் இங்கே நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு அந்த டீப்பாக டெப்த்தாக நமக்கு வந்து தெரியும். அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கிங் டைமை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதனால் இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் இந்த இடத்துல பண்ணால் கொஞ்சம் இப்படி பெருசாக எக்ஸ்டெண்ட் ஆகி தெரியுதா அந்த எட்ஜ் எல்லாமே. இந்த வேல்யூவை இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து இங்கே பாருங்கள் எக்ஸ்டென்ஷன் அதிகமாக நமக்கு தெரியும். ஓகே, அந்த மாதிரி இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சில மாடலில் அந்த மாதிரி காமிக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எண்ட் பாயிண்ட்ஸு.
எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தோன்னா இந்த இடத்துல எங்கெங்கே எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அங்கே ஒரு நோட் மாதிரி காமிக்குதா. அதுக்கடுத்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் ட்ராயிங் மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. அடுத்து வந்து டேஷஸ், இது வந்து நம்ம டேஷ் லைன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேஷ் லைன் காமிக்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு செட்டிங். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் செட்டிங். ஸோ ஃபேஸ் செட்டிங்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரண்ட் கலர் பேக் கலர். ஸோ ஃப்ரண்ட் கலர் பேக் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இங்கே நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், இந்த இதுலேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல்ஸு, இங்கே நிறைய ஸ்டைல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டைலில் நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டரிங் வியூவுக்காக இந்த செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எக்ஸ்ரே மோடு. ஓகே, ஸோ எக்ஸ்ரே மோடு அதில் வச்சுன்னா அதோடைய இன்சைடு எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ மெட்டீரியல் டிரான்ஸ்பரன்சி. ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து ஃபாஸ்டராக இருக்கணுமா இல்லை நைஸராக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து எடிட்டிங் இந்த செக்ஷனில் ஃபேஸ் எடிட்டிங் வந்து செட்டிங் வந்து பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் செட்டிங். ஸோ இந்த பேக்ரவுண்ட் செட்டிங்கில் போனீங்க அப்படின்னா இங்கே பேக்ரவுண்டு, ஸோ இங்கே பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்கை வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், வேணும்னா நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கிரவுண்டு. ஸோ கிரவுண்டோட கலரை வந்து நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி கொடுத்தா கிரவுண்ட் கலர் இந்த மாதிரி வரும். ஸோ இதை ஆன் அண்ட் ஆஃப் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரவுண்டோட டிரான்ஸ்பரன்சி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுதான் நம்ம கிரவுண்டோட ஆப்ஷன்ஸு. அதுக்கடுத்து ஸோ பேக்ரவுண்ட் செட்டிங் முடிஞ்சது. அதுக்கு அடுத்த செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க் செட்டிங். இதில் தான் நம்ம வந்து பின்னாடி நம்ம ஏதாவது ஒரு இது செட் பண்ணுறது, என்ன ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது, ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியோ இல்லை நிறைய வீடுங்கள் இருக்க மாதிரியோ, ஸோ வாட்டர் மார்க் செட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல ஆட் கொடுத்தா போதும். உங்களோட ஃபோல்டர்லேருந்து ஏதோ ஒன்று, இப்போ நான் வந்து ஒரு ஸ்கை பேக்ரவுண்டு ப்ளஸ் ஏதோ வீடுலாம் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த இமேஜ் இங்கே லோட் பண்ணி அப்படியே அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது பேக்ரவுண்ட் செட்டிங்கில் தனி வீடியோ இருக்குது. ஸோ இந்த வாட்டர் மார்க் செட்டிங்கில் தான் அந்த மாதிரி நம்ம பிக்சர்ஸ்லாம் வச்சு செட் பண்ணி அழகாக நம்ம ரெண்டரிங் எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாடலிங் செட்டிங். ஸோ மாடலிங் செட்டிங் அப்படின்றது இது வந்து நம்ம மாடல் பண்ணுறது, இது வந்து டிஃபால்ட்டாக இது ஸ்கெட்சப்பில் இருக்கிற கலர்ஸ். இப்போ நம்ம வந்து இது செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ப்ளூ கலரில் வருதா, அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று லாக் பண்ணும்போது அது ரெட் கலரில் காமிக்கிறது. ஸோ இது நம்ம ஏதாவது கலர் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறதே வேணும்னா டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ கைடுனா வந்து அது பிளாக் கலரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து விசிபிளாக இருக்கணுமா அப்படின்னு. இப்போ கலர் பை டேக் நம்ம கொடுத்தா மட்டும்தான் வரணுமா இல்லை எப்போவுமே விசிபிளாக இருக்கணும். இப்போ வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த டேக்கோட கலர் எப்போவுமே வந்து இதில் வந்துடும். ஸோ அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வேணும்னும் போது மட்டும் ஆன் பண்ணிக்கலான்றதுனால இதெல்லாம் ஆஃபில் இருக்குது. ஓகே, ஸோ இடன் ஜாமெட்ரி, இடன் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து இடன் பண்ணால் இடனாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹிடன் ஐட்டம் எல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ ஹிடன் ஆப்ஜெக்ட்னா ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது ஷோ ஆகும் அந்த மாதிரி. ஓகே, அதுக்கடுத்து மேட்ச் ஃபோட்டோ, ஃபோர்க்ரவுண்ட் ஃபோட்டோ, பேக்ரவுண்ட் ஃபோட்டோ, இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லா செட்டிங்ஸும் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து மிக்ஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லா செட்டிங்குமே இங்கே இருக்கும். ப்ளஸ் அதோட ஸ்டைல்ஸ் இங்கே காமிக்கும். இதில் நம்ம எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலுக்கு இங்கே மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம செட்டிங்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செட்டிங்ஸும் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டைலு. இந்த ஸ்டைல் மூலயமா நம்ம இது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Don't forget to like, share and subscribe.